வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி, தோசை, பொங்கல், வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான செட்டிநாடு ஸ்டைல் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவுள்ள இந்த சைஸில் கட் பண்ண நாட்டு தக்காளி, அதாவது சின்ன தக்காளியாக ஒரு 2.5 தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெள்ளைப்பல்லு பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது பெரிய வெள்ளைப்பல்லு பூண்டுங்கிறனால சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு குக்கரில் நம்ம விசில் வச்சு வேக விட போகிறோம். இதுக்கு ஒரு 2 விசில் வந்தால் போதும். ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தோம்னா நமக்கு பருப்பு, நம்ம போட்டிருக்க தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் மத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா சட்டியில் போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சிடுங்க. பட் நான் மத்தில் கடையாமல் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட போகிறேன். சப்போஸ் உங்கள் இதில் சூடாக அரைக்க முடியாது அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா அரைங்க. என்னோடய மிக்ஸி ஜார் சூடாகவே அரைக்கலாம், ஒன்றும் ஆகாது. நான் இப்போ பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்னதில் சூடாக போட்டிங்கன்னா தெளித்து மூஞ்சியெல்லாம் அடிச்சிடும், பிளேடும் வீணாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் பிடிக்கலன்னா நீங்கள் மத்தில் கடைஞ்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு செவக்க விட்டுக்கலாம். இதிலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அது ஒரு நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதிலையே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு விழுது இருக்கு இல்லையா, அதையும் இதை சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிருக்கனால உங்களுக்கு சாம்பார் நல்லா குழப்பாக இருக்கும். தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த சாம்பார் குழப்பாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நல்லா கலந்துட்டு கொதிக்க விடணும். இது எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஒரு பொடிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஒரு பேனில் போட்டு நல்லா புரியணும். இந்த மாதிரி புரிஞ்சு செவக்கணும், கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போ அதே பேன்லேயே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த சைஸில் உள்ள கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே புரிஞ்சு வரணும். அது எப்படின்னா நல்லா பலூன் மாதிரி புரிஞ்சு வரணும். ஆறுனதுக்கப்புறம் நுணுக்குனிங்கன்னா பவுடர் ஆயிரும். இப்போ ரெண்டுமே இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உரல்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லையோ போட்டு இடித்து வச்சுக்கோங்க. இப்போ சாம்பாரில் இதை கலக்க போகிறோம். இதெல்லாம் பொடியாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்போ சாம்பார் ஒரு 5 நிமிஷத்துக்கு தள்ளன்னு கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கூடவே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்டைலில் பாசிப்பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.